بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் அதில் அடங்கியுள்ள விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம சூரத்துல் பக்கராவை எடுத்துக்கொண்டு அதில் 237 வசனங்களை முழுமையாக முடித்துவிட்டு 238வது வசனத்தின் விளக்கத்தில் ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். எஞ்சிய பகுதியை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்ன வருதுன்னா, ஹாஃபிலு, நீங்கள் பேணி கொள்ளுங்கள், அல சலவாத்தி, தொழுகைகளை. சலாத் என்றால் ஒரு தொழுகை, சலவாத்தி என்றால் பல தொழுகைகள். தொழுகைகளை பேணி கொள்ளுங்கள். அது மாத்திரமில்லாமல் ஒசலாத்தில் உஸ்தா, உஸ்தாவான தொழுகையும் பேணிக்கொள்ளுங்கள். 5 வேளை தொழுகையும் பேணிக்கொள்வதோடு உஸ்தாவான தொழுகையும் பேணிக்கொள்ளுங்கள். ஒகோமூல் இல்லாஹி காணித்தீன், அல்லாவுக்காக கட்டுப்பட்டு நில்லுங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. இதில் தொழுகையை பேணிக்கொள்வதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சென்ற வாரம் நம்ம பார்த்துட்டோம். அதாவது பேசி கொண்டிருந்தார்கள், சலாம் சொல்லி கொண்டிருந்தார்கள், அப்படிலாம் செய்யக்கூடாது என்று இந்த வசனத்தின் மூலமாக தடுக்கப்படிச்சுன்னு வருதில்ல, அதுதான் பேணிக்கொள்ளுதல். அது பிரச்சனை இல்லை. 2வது, தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள் என்பதோட ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழுகையை குறிப்பிட்டு சொல்லி அதையும் பேணிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அது என்ன? ஒசலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையை உஸ்தாவான தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இதில் இருக்கிறது. இந்த சலாத்துல் உஸ்தாண்டா எது? உஸ்தா என்பதற்கு நடுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது, சிறப்புங்கிற ஒரு அர்த்தமும் கொடுக்குறாங்க அறிஞர்கள். அதனால் அர்த்தம் செய்யாமல் விட்டுட்டு நம்ம முதல்ல உஸ்தாவான தொழுகைங்கிறதுலே பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம் செய்கிறதுக்கு 2வது வருவோம். அப்போ உஸ்தாவான தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள்னு இந்த வசனத்தில் இருக்கிறத, அந்த உஸ்தாவான தொழுகை எது என்பதில் சஹாபாக்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உஸ்தாங்கிறத தொழுகை அசரு தொழுகை தான் என்று விளக்கிட்டாங்க. அந்த விளக்கம் கிடைக்காத சஹாபாக்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. விளக்கம் கிடைச்ச பிறகு நமக்கு எந்த ஒரு சஹாபியுடைய விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கிற தேவையில்லை. அப்போ சலாத்துல் உஸ்தான்னா அது அந்த அசரத்தான் குறிக்குதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், அகழ் போர் உங்களுக்கு தெரியும். அகழ் போர் என்று ஒரு போர் நடந்தது, ஹந்தக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஹந்தக் என்ற அகழ் யுத்தம்னு சொன்னால், அதாவது இஸ்லாத்தினுடைய எல்லா எதிரிகளும் ஒன்றா திரண்டு மதீனாவை தாக்குறதுக்கு வர்றாங்க. அதற்கு முந்தின போர்கள் எல்லாம் ஒரு குழுவோடு தான் நடந்திருக்கிறது. மக்கா காஃபிர் கூட, ஹவாசின் கோத்திரத்தாடோ அல்லது ஹைபரில் உள்ளவங்க, பனு நுழைருக்கோ, இப்படியான ஒரு கூட்டத்தாரோடு தான் யுத்தங்கள் நடந்திருந்தது. இந்த யுத்தத்தில் அடி வாங்கின எல்லாரும் ஒன்றா திரண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சாரார் மிச்சம் இல்லாமல் யாரெல்லாம் ரசூலுல்லாவுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம முகமதை நோக்கி படையெடுத்து போகணும், தாக்குறதுக்கு போகணும்னு வர்றாங்க. உள்ள மதீனாவில் நுழைஞ்சால் என்ன ஆகும்? முடிஞ்சு வச்சு கதை. பெரும் கூட்டத்தோடு வர்றாங்க. அப்போ அவங்க அதற்கான முஸ்தீபுகள் நடக்கும் பொழுதே ரசூலுல்லாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதாவது இவங்க பல போர்களில் அடி வாங்கின காரணத்தினால எல்லாரும் ஒன்று அசம்பிள் ஆகுறாங்க. மக்கா காஃபிர்லேருந்து மதீனா யூதரில் இருந்து இடைப்பட்ட ஊர்களில் உள்ள இஸ்லாத்தினுடைய எதிரிகள் வரைக்கும் ஒன்றா திரண்டு நம்ம அனைவரும் சேர்ந்து நின்று இதை போய் தாக்குவோம், முகமதோட யுத்தத்துக்கு போவோம்னு முடிவெடுக்கிறாங்க. இது ரசூலுல்லாவுக்கு தெரிஞ்ச உடனே அப்போ ரசூலுல்லா மசூரா பண்ணுறாங்க, நம்ம இதை எதிர்கொள்வதாக இருந்தால் நம்ம ஊருக்கு வர விடக்கூடாது. ஊருக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஊரில் உள்ள பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. நம்ம வெளியேறி போய் வழிமறித்து தான் தாக்கணும். அந்த படையை எதிர்கொள்ளணுமே தவிர நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க ஊரில் இருந்துக்கிட்டே நம்ம தற்காப்பு யுத்தம் பண்ணோம்னு சொன்னால் உள்ளே நுழைஞ்சி அழிச்சிட்டு போயிடுவான். வீடு வாசல் பெண்களுக்கெல்லாம் பாதிப்பாக போயிடும். அப்படிங்கிறதுனால அப்படி வெளியேறி போய் அவங்கள எதிர்கொள்ளுவோமா அல்ல வேறு ஏதாவது செய்வோமான்ட்டு ஒரு மசோரா பண்ணுறாங்க.
அப்போ வந்து அங்கே சல்மான் ஃபார்சின்னு அவர் ஃபார்சின்னா ஈரான்காரர், ஒரு பாரசீகத்தை சேர்ந்தவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தவர். நல்ல விவரமான ஒரு அறிவாளி அவர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு அந்த யோசனை சொல்கிறார். என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு பெரிய நெருக்கடியான கட்டம் வரும் பொழுது நாங்கள் பாரசீகர்கள் என்ன செய்வோம்னு கேட்டால், ஊரை சுற்றி ஒரு அகல் வெட்டிடுவோம். அகல் வெட்டிட்டோம்னு சொன்னால் எந்த குதிரைகளும் ஒட்டகங்களும் அதை தாண்டி உள்ளக்க வராது. அது ஏறக்குறைய ஒரு வேலி போட்ட மாதிரி இருக்கும். அவங்க தூரத்தில் இருந்து அம்பு மூலம் வில்லு மூலம் தான் சண்டை போட முடியுமே தவிர வேறு கிட்டத்தில் வந்து தாக்கி அந்த மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது, நமக்கு அழிக்க முடியாது. அவன் செய்கிற மாதிரி நம்மளும் இங்கே இருந்துக்கிட்ட என்ன செய்யலாம், வில்லு அம்புலாம் விட்டு என்ன செய்யலாம்னா நம்ம யுத்தம் செய்யலாம். இந்த அகல் வெட்டுவது வந்து நமக்கு அகல் மூலமாக நம்ம அந்த போரை எதிர்கொள்வதுதான் சிறந்ததாக தெரியுது. ஏன்னா பெருங்கூட்டமாக வர்றாங்க. நம்ம மதீனாவிலேருந்து எல்லாரும் புறப்பட்டு போனால் கூட அந்த கூட்டத்தினுடைய பலத்திற்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த போர் தந்திரங்களை எல்லாம் அறிந்து வைத்திருந்த சல்மான் ஃபார்சி இந்த ஒரு யோசனையை சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு இது சரின்னு பட்டவன் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அகல் தோன்றாங்க. அகல் என்று சொன்னால் அதாவது பள்ளமாக தோன்றுறது. ஒரு அந்த ரோடு இருக்குல்ல, ரோடுடைய அகலத்துக்கு பள்ளமாக்கிறது. பள்ளமாக்கிட்டோம்னு சொன்னால் அந்த ஊரை சுற்றி எல்லா பக்கமும் பெரிய பள்ளம் தோண்டிட்டோம்னு சொன்னால் அங்கேருந்து வரக்கூடிய குதிரைகள் வந்து அந்த பள்ளத்தில் விழுந்துருச்சுன்னா மேலே ஏறி வர முடியாது. அந்த பள்ளத்தை கண்டு அங்கே நின்றும். குதிரையிலையோ ஒட்டகத்திலையோ வந்து தாக்குறதுக்கு வந்தான்னு சொன்னால் அந்த அகல் தோன்ற இடத்த விட அவனை செவர்லாம் ஒன்று இருக்கா, அந்த பள்ளம் தான் செவர். உள்ளே விழுந்தா கதை முடிஞ்சிருச்சு. அதோடு அடிபட்டு மேலேருந்து நம்ம தாக்கி அவனை அழிச்சு போடலாம் அப்படி விழுந்தா கூட. அப்படி அந்த மாதிரி செஞ்சால் சரியாக இருக்குமே என்ன செய்கிறாங்கன்னா, அவன் முஸ்லீம் அவன் எடுக்கிறத கேள்விப்பட்டதுலேருந்து அகல் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அகல் தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பெரிய அளவில் தோன்றி கடைசியில் அவன் முற்றுகையிட்டான். கடைசியில் ஜெயிச்சாங்கன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கும் பொழுது நமக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சுக்கிற முடியும். வெளியூர்லேருந்து வந்து முற்றுகையிட்டவனுக்கு அந்த வசதிலாம் இருக்காது. ஓரளவுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு போனோன்னு முற்றுகையை தொடர முடியாமல் பிசுபிசுத்து போய் அவங்க கலைஞ்சு தொலைஞ்சிட்டாங்க. அவங்க ஜெயிக்க முடியல. அந்த சம்பவத்துக்கு நம்ம சொல்லலை. இப்போ அதை பற்றி வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த அகல்லாம் தோண்டியாச்சு, போர் ஆரம்பிக்குது. அந்த போர் எப்படி ஆரம்பிக்கும் என்று கேட்டால், ஈட்டி அம்பு தான். வால் சண்டையெல்லாம் நடத்த முடியாது. ஏன்னா அவன் அங்கே இருக்க, நம்ம இங்கே இருக்கிறோம். நேருக்கு நேரம் சந்திச்சுலாம் யுத்தம் நடக்காது. அவன் அங்கேருந்து நினச்சவன் ஈட்டி எறிவான், நம்மளும் இங்கேருந்து ஒரு ஈட்டி எறிவோம். அவன் வில் மூலமாக அம்பை குறிப்பாத்து அடிப்பான், நம்மளும் அடிப்போம். அப்போ அந்த மாதிரியான யுத்தம் தான் அகல் போரில் நடத்த முடியும். எப்படி நம்ம இறங்கி போய் நின்று நேருக்கு நேரம் சந்தித்தா தான் வால் சண்டையெல்லாம் போட முடியும். வால் சண்டை மல்யுத்தம்லாம் போட முடியும். அது முடியாது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இங்கேருந்து அடிக்க இப்படி அம்புகளும் வில்லுகளும் என்ன செய்கிறது, அங்கிட்டுமா போய்கிட்டு இருக்குது. அந்த முறையில் தான் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அன்றைய அரபு வழக்கத்தில் முஸ்லீம்கள் காஃபிர்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு வழக்கம் என்னென்னு கேட்டால், சூரியன் மறைஞ்சிட்டால் சண்டை போட மாட்டாங்க. இருட்டில் சண்டை போட இயலாது, 2 பேருக்கு நல்லது இல்லைங்கிறதுனால அது எழுதப்படாத ஒரு போர் ஒப்பந்தம். அது சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு வச்சு அப்படியே நிப்பாட்டு, அப்படி நின்றுவாங்க. யுத்தம் வந்து தொடராது. விடிஞ்ச உடனே தான் போர் ஆரம்பிக்கும். அப்படி ஒரு மரபு இருந்த காரணத்தினால இவ என்ன செய்கிறாங்கன்னா, வில்லு எடுத்து அம்பு எடுத்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அப்படி போட்டவன என்ன ஆகுதுன்னு கேட்டால், சூரியன் மறைஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் வந்து அசர் தொழுவில் மத்தியானத்தில் போகிற லொஹருக்கு பிறகு சண்டை அப்படி ஆரம்பிக்குது. சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அசர் வந்துருச்சு. அசர் வந்தவுடனே தொழுதுட்டுலாம் வர ஆரம்பிக்கணும். தொழுவலை. அசர் தொழுவாமல் என்ன செய்கிறாங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. கடைசியில் சூரியன் மறைஞ்சி ஸ்டாப் பண்ணுற டைம் வந்துடுது. அப்போ பார்த்தாங்க, ஆஹா நமக்கு அசர் போச்சே, நம்ம அசர் தொழுகை நாசமாகிட்டாங்களே இவங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை பற்றி சொல்லும் பொழுது அது எப்படி வருதுன்னா, மல அல்லாஹு புயூத்தகும் குபூரகும், அவங்களுடைய வீடுகள்லையும் அவங்களுடைய கபூர்கள்லையும் நெருப்பை எல்லாம் நிரப்புவானாக. ஏன்னு கேட்டால், சகலூனா அனிசலாத்தில் உஸ்தா, அதாவது உஸ்தாவுடைய நடுத்தொழுகையை விட்டு நம்மளை வந்து கவனத்தை திருப்பி விட்டார்கள். ஹத்தா காபத்தி ஷம்சு, சூரியன் மறைகிற வரைக்கும் உஸ்தாவுடைய தொழுகை தொழ முடியல. இப்போ என்ன தொழுகையாக இருக்கேன், உஸ்தாவுடைய தொழுகையை தொழுவல, சூரியன் மறைஞ்சிருச்சு.
அப்போ சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி உள்ள தொழுகைங்கிறது எது? அசர் தானே. அசர் தொழுகையை ரசூல்லா என்ன வார்த்தையை கொண்டு சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஷகலூனா அனி ஸலாத்தில் உஸ்தா, உஸ்தா தொழுகையை விட்டு நம்மளை கவனத்தை திருப்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வருது. இது புகாரில் 2931 ஹதீஸில் வருகிறது. இதே விஷயத்தை புகாரில் 6396 என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ஒஹிய சலாத்துல் அஸ்ரின்றே சொன்னதாக வருது. உஸ்தாவுடைய தொழுகையை விட்டு தடுத்து விட்டார்கள். உஸ்தாவுடைய தொழுகை எதுன்னு கேட்டால் ஒஹிய சலாத்துல் அஸ்ரி, அது அசுருடைய தொழுகை தான் என்றும் வந்துவிட்டது. அப்போ நமக்கு இப்போ இந்த வசனத்தில் உஸ்தாவுடைய தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் வருதில்ல, ஹாஃபிலு அல சலவாத்தி, தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், ஒசலாத்தில் உஸ்தா, உஸ்தாவுடைய தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள் வருவது அசர் தொழுகை தான். இதில் மாற்று கருத்து கொள்ள முடியாது. என்ன ஹதீஸில் ரசூல்லா நினைச்சிட்டாங்க, அதை விலக்கிவிட்டாங்க. இப்போ இந்த உஸ்தா தொழுகைன்ற ஒன்று என்ன ஆகுதுன்னு கேட்டால், இதில் ஒரு உஸ்தாங்கிறது அசருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த உஸ்தா வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நாளுடைய அசர் உஸ்தாவுக்கு நடுத்தொழுகைன்னு அர்த்தம் வச்சுக்கிறாங்க. உஸ்தாங்கிற அவுசத்துலாம் வருதில்ல, வசத்தனா நடுவில் வர்றதுன்னு அர்த்தம். சலாத்துல் உஸ்தா என்றால் நடுத்தொழுகை. அசர் நடுத்தொழுகை என்று சொல்லப்படுமே. ஆனால் ஃபஸ்ட்டு தொழுகை எதுவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு தொழுகை சுபுகாக இருக்கும். அசர் நடுத்தொழுகை என்று இருக்குமே. ஆனால் ஃபஸ்ட்டு தொழுகை எது? சுபுகு தான் ஃபஸ்ட்டு தொழுகை. அப்போ சுபுகு லொஹரு அங்கிட்டு 2 போயிடுச்சு. அசருக்கு அப்புறம் மகரிப் ஈஷா அங்கிட்டு 2, நடுவில் உள்ளது அசர். அப்போ அசர் நடுத்தொழுகை என்று சொன்னால் அசருக்கு முன்னாடி 2 தொழுகை இருக்கணும், அசருக்கு பின்னாடி 2 தொழுகை இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த வசனத்திலிருந்து ஃபஜ்ர் தான் ஒரு நாளுடைய முதல் தொழுகை அப்படின்னு ஒரு கருத்தை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதிலிருந்து ஒரு நாளுடைய ஆரம்பம் ஃபஜ்ர் தான். ஒரு நாள் ஆரம்பிக்கிறதே ஃபஜ்ரில் தான் ஆரம்பிக்குது, ஆனால் மகரிபில் தான் ஆரம்பிக்குது என்பதற்கு எக்கச்சக்கமான சான்றுகள் தனியாக இருக்கிறது. ஆனால் இந்த ஃபஜ்ரில் தான் நாள் ஆரம்பிக்குதுன்னு இந்த ஹிஜ்ரா கமிட்டி இந்த மாதிரி குரூப் இருக்குல்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஆயத்தை வைத்துக்கொண்டு ரசூல்லா நடுத்தொழுகைன்னு அசருக்கு சொல்லிவிட்டாங்க. அது நடுத்தொழுகையாக இருக்குமே. ஆனால் முதல் தொழுகை ஃபஜ்ர் தான். அப்போ ஃபஜ்ர் தான் ஃபஸ்ட்டு தொழுகிற தொழுகை, அதுதான் நாளுடைய ஆரம்பம். முதல் தொழுகை தான் ஆரம்பமாக இருக்கும். அது தொழுகையுடைய முதல் தொழுகைங்கிறத ஃபஜ்ரை வைத்து கொண்டு ஒரு நாளுடைய ஆரம்பம் என்பது ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பிக்கிறது, மகரிபிலிருந்து ஆரம்பிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஆனால் நாளின் துவக்கம் எதுங்கிறதுக்கு தனியாக ஒரு ஆர்டிக்கிள் ஆன்லைனில் போட்டிருக்கிறோம், வீடியோக்களும் போட்டிருக்கிறோம். எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இரவில் தான் ஆரம்பிக்கிறது என்பதை அது கொடுத்துருக்குறோம். அது தலைப்பு மாறிக்கிறோம். இப்போதைக்கு என்னென்று கேட்டால், இவங்க சொல்கிற அந்த அர்த்தத்தில் அது வருமா என்று கேட்டால், உஸ்தாங்கிறது அசர் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த உஸ்தா என்பதற்கு நடு என்று அர்த்தம் செய்யலாமா, நடுத்தொழுகைன்னு அர்த்தம் செய்யலாமான்னா செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டோம்னா, இதை நம்மளாக சொல்கிறது கிடையாது. இதை அன்றைக்கு உள்ள குர்ஆன் ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள், இலக்கண மேதைகள் எல்லாம் கூட இதை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த உஸ்தாங்கிற சொல் இருக்குல்ல, அந்த சொல்லு பொதுவாக வசத்த என்றால் நடுவில் அமைந்தது என்ற அர்த்தம். வசத்தன்னா நடுவில் உள்ளதுன்னு அர்த்தம். இந்த நடுவில் உள்ளது என்பதற்கு இஸ்மு தஃப்லீல்னு எடுக்கணும்னு வைங்க. வசத்த என்பதற்கு இஸ்மு தஃப்லீல் எடுத்தால் என்ன? இஸ்மு தஃப்லீல் என்றால் அஃஅலு அக்பரு அசுகரு அஹ்சனுன்னு எடுக்கணும்ல, அதுக்கு பேர் இஸ்மு தஃப்லீல். அஃஅலுங்கிற வசனில் மிக அதிகம் என்ற கருத்தை தருவதற்காக உருவாக்குகிற சொல்லுக்கு பேர் இஸ்மு தஃப்லீல். அப்போ வசத்த என்பதனுடைய இஸ்மு தஃப்லீல் என்ன? அவுசத்து. அந்த அவுசத்து என்பதனுடைய பெண்பால் என்ன? உஸ்தா. அக்பருக்கு குப்ரா, அசுகருக்கு சுகுரா, அஹ்சனுக்கு ஹுஸ்னா. இப்படி அஃபால் என்பதற்கு ஃபுலா என்பது தான் பெண்பாலாக வரும். அப்போ உஸ்தாங்கிற சொல்லுடைய அமைப்பு இருக்குது இல்லையா, அது இஸ்மு தஃப்லீலில் உள்ளது. இஸ்மு தஃப்லீல் என்ன அர்த்தம்? கம்பேரிட்டிவ் டிகிரிம்பாங்க. அதாவது அதை விட இதை விடன்னு சொல்லி அதை அர்த்தம் செய்யணும், சும்மா சிறந்தன்னு சொல்லக்கூடாது. அஹ்சன் என்றால் அவனை விட இவன் அழகானவன், இவனை விட அவன் உயரமானவன், அவனை விட இவன் குள்ளமானவன் சொல்கிறோம்ல.
அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்வதற்குரிய வார்த்தை தான் எது இஸ்மு தஃப்லீல் என்பது. எந்த சூழலில் வந்தாலும் சரி இஸ்மு தஃப்லீல்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ வந்து இஸ்மு தஃப்லீல் என்று சொல்வதாக இருந்தால் அதாவது மிக மிக அதிகம்ங்கிற ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கணும். அதாவது மிக அழகானவன், ஒரு அழகாக இருக்கான் ஒருத்தன், அதில் வந்து ஒருத்தன் மட்டும் ஜாஸ்தி அழகாக இருப்பான். ஒரு 10 பேர் அழகாக இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் ரொம்ப அழகாக இருக்கிறான். அப்போ ரொம்ப அழகானவன் என்று சொல்லலாம்ல, மிக அழகானவன் அந்த ஒருத்தனுக்கு சொல்ல முடியும். ஏன்னா அழகு என்பதில் வந்து மிக குறைவு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அந்த சொல்லில் இருக்கிறது. உயரமானவன்கிறோம், அதில் மிக உயரமானவன் சொல்லலாமான்னா சொல்லலாம். இருக்கிற 10 பேரில் வந்து ரொம்ப டாலாக இருக்கிறான், அவனை பற்றி என்ன செய்வோம், மிக உயரமானவன் சொல்லுவோம். ஆனால் நடு என்பதில் வந்து மிக நடுன்னு வராது. நடுன்றாலே ஒன்று தான். நடு என்று கொஞ்சம் நடுவு ரொம்ப நடுவுன்னு அப்படி இருந்தால் தான் என்ன செய்யும், அந்த மிக நடுன்னு சொல்ல முடியும். நடுவுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டால் அது ரெண்டுக்கு மத்தியில் உள்ள சமமான இடத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் நடுவுன்னு சொல்கிறது. இப்போ நடுவுங்கிறது வந்து எந்த பொருளில் நடுன்னு சொன்னாலும் அது ஒன்று தான் இருக்க முடியும், ஒன்று தான் இருக்க முடியும். அப்படின்னு வரும் பொழுது அந்த ஒன்று ஒரு அதாவது உதாரணமாக வந்து ஒருத்தன் வந்து உயரமாக இருக்கான்னு வைங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உதாரணத்தை சொன்ன பிறகு இதை விளக்குனா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஒரு மனிதன் 6 அடி இருக்கிறான், 6 அடியில் ஒருத்தன் இருக்கிறான், இன்னொருத்தன் வந்து 4 அடியில் இருக்கிறான். இந்த 6 அடி 4 அடி 2 பேர் தான் இருந்தான்னு சொல்லும்போது இவனை வந்து உயரமானவன் குள்ளமானவன் சொல்லிடுவோம். ஆனால் 4 அடியில் ஒருத்தன் இருக்கிறான், 4 அடியில் ஒருத்தன் இருக்கிறான், 4.75 அடியில் ஒருத்தன் இருக்கிறான், 5 அடியில் ஒருத்தன் இருக்கிறான், 5 அடியில் ஒருத்தன் இருக்கிறான், 6 அடியில் ஒருத்தன் இருக்கான்னு வைங்க. இப்படி இருக்கும் பொழுது இதில் உயரமாக இருக்கிறதுல வந்து மிக உயரம்ங்கிறது இவனுக்கு தான் வரும். இப்போ 4 அடியை விட 4 அடி இன்னும் உயரமானவன் தானே. ஒருத்தன் 4 அடியில் இருக்கிறான், 4 அடியில் ஒருத்தன் இருந்தானே அவன் யார், உயரமானவன். ஒருத்தன் 4 அடியில் இருக்கான், ஒருத்தன் 5 அடியில் இருக்கிறான், அவனும் உயரமானவன். இந்த உயரமானவன்கிற சொல்ல வந்து 4ல் இருந்து 6 வரைக்கும் உள்ள எல்லாருக்குமே சொல்லலாம். எல்லோரும் உயரமானவன் தான். 4 அடி உள்ளவனோட கம்பேர் பண்ணோம்னு சொன்னால் எல்லாருமே உயரமாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் மிக உயரம்னு யாரை சொல்லுவோம், கொஞ்சம் உயரம் உள்ளவர்களெல்லாம் கழிச்சுவிட்டு இது 5 அடி உயரம்தான் இருந்தாலும் மிக உயரம் அவன் இல்லை இவன் இல்லைன்னு சொல்லி கடைசியில் இந்த ஒத்தனைத்தான் நிப்பாட்டுவோம். மிக உயரமானவனை சொல்லணுன்னா 6 அடிக்காரனை சொல்லுவோம், உயரமானவனை சொல்லணுன்னு சொன்னால் 4 அடியிலேருந்து ஆரம்பிச்சிடுவோம். இந்த 4 அடியும் உயரம் தான், 5 உயரம் தான், 5 அடியும் உயரம் தான் சொல்லிடுவோம். அப்போ உயரமானவன் என்று சொல்லும் பொழுது அதில் வந்து நிறைய இருக்கலாம். மிக உயரமானவன் சொன்னீங்கன்னா ஒருத்தந்தான் இருப்பான். மிக அழகானவன், அப்போ மற்றவங்கள்ட்ட அழகு இருக்குது, கூட குறை இருக்குது, ஒரே மாதிரி அழகு இல்லை. ஒருத்தன் அழகை விட ஒருத்தன் அழகு ஒரு 10% கூட, இன்னொருத்தனுக்கு இன்னொரு 10% கூட, இன்னொருத்தனுக்கு இன்னொரு 10% கூடன்னு வந்தாலும் கடைசியாக ஒருத்தன் நிற்பான்ல அவனைத்தான் மிக அழகான்னு சொல்லணும். மிகன்னு போட்டுட்டாலே ஒன்று தான் இருக்கணும். மிகண்டா என்ன இருக்கணும், ஒன்று தான் இருக்கணும். அப்படி வரும் பொழுது இப்போ நடுங்கிறீங்கல்ல, நடுங்கிறதுல ஒரு 10 நடுவு இருக்குமா, 10 நடுவு இருந்தால் இது கொஞ்சம் நடுவு, இதுக்கு அதுக்கு அடுத்து கொஞ்சம் நடுவுன்னு சொல்ல முடியுமா? நடுவுண்டா ஒன்று தானா? நடுவுண்டா ஒன்று தான். நடுவுண்டால என்ன அர்த்தம், 3 பேர் இருக்கான், ஒருத்தன் நடுவு நிற்கிறான்னா அவன் தான் நடுவு. ரொம்ப நடுவு கொஞ்சம் நடுவுண்ட வராது. எதில் ரொம்ப நடுவு கொஞ்சம் நடுவுண்டு வராதோ அந்த மாதிரி சொற்களுக்கு வந்து இஸ்மு தஃப்லீலுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடாது. தஃப்லீல் என்றால் தஃப்லீலுக்கு அர்த்தமே கம்பேர் பண்ணுதல்னு அர்த்தம். தஃப்லீல்னு அர்த்தம் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பேசுதல் என்று அதுக்கு அர்த்தம். அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரி எதில் வரும்னு கேட்டால் எதில் வந்து கூடுதல் குறைவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குமோ. உயரம்ங்கிறது இருக்குல்ல, உயரம் வந்து ஒரு கொஞ்சம் உயரம், அதுக்கு மேலே உயரம், அதுக்கு மேலே உயரம், அதுக்கு மேலே உயரம்னு பல படித்தரங்கள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தான் மிக உயரம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி அதில் உள்ள டாப்பில் உள்ளவனை பிரித்து எடுக்கிறோம். அழகுங்கிறதுல ஒரு 10 அழகர்கள் இருப்பாங்க, ஆனால் சமமாக இருக்க மாட்டாங்க. ஒருத்த அழகை விட அவனுக்கு கொஞ்சம், இவனுக்கு கொஞ்சம் கூட, இவனுக்கு கொஞ்சம் கூடன்னு கடைசியாக ஒருத்தன் இருப்பான்ல. அப்படி இருக்கும் பொழுது தான் நமக்கு தஃப்லீல் தேவைப்படுது. இஸ்மு தஃப்லீல் எப்போ தேவைப்படுது, 10 பேர் அழகானாக இருந்தாலும் சமமானவனாக இல்லை. அப்படிங்கும்போது என்ன செய்கிறோம்னா ரொம்ப அழகானவனை சொல்வதற்கு அஹ்சன், மிக அழகானவன், இருக்கிற 10 பேர் அழகானவர்கள் தான், ரொம்ப அழகானவன் இவன் தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த ஒரு தன்மையில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கும் பொழுது தான்
மிகங்கிற சொல்ல வச்சு சொல்லுவாங்க. அழகர்கள் 10 அழகன் இருந்தால் தான் மிக அழகன்னு ஒருத்தனை பிரித்து எடுக்க முடியும். 10 உயரமானவன் இருந்தால் தான் மிக உயரமானவன் ஒருத்தனை பிடிச்சி எடுக்க முடியும். அப்போ மிக என்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவதற்கு என்ன வேணும் என்று கேட்டால் நிறைய இருக்கணும். ஒன்றுக்கு மேலே 2, 3, 4, 5, 10 இருக்கணும். அதில் தான் என்ன செய்யணும், ஆக டாப்பில் எது இருக்குதோ அதை பிடிச்சி மிக உயரமானவன், மிக குள்ளமானவன், மிக அறிவுள்ளவன் என்று சொல்ல முடியும். இதில் தான் இஸ்மு தஃலீல் எடுக்க முடியும். ஆனால் இந்த நடுங்கிறீங்க இல்லை, நடு என்கிற மாதிரி நிறைய இருக்காது, ஒன்று தான் இருக்கும். ஒரு நடுங்கிற அர்த்தம் கொடுத்துட்டு இருந்தாலேயே நடுவில் என்ன தான் இருக்கும், ஒன்று தான் இருக்கும். அப்போ ஒன்று தான் இருக்கும் பொழுது அது மிக நடுவுன்னு இப்படி மிக நடுவாக கொஞ்சம் நடுவு எதப்புறம் இது இஸ்மு தஃலீலுடைய அர்த்தத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு, நடுவுங்கிற அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் வெறும் நடுவுன்னு நீங்கள் கொடுக்க இயலாது. ஏன்னா அது உஸ்தாங்கிறது இஸ்மு தஃலீலாக இருக்குது. இஸ்மு தஃலீலுடைய அர்த்தத்தை இணைச்சி தான் நீங்கள் அர்த்தம் கொடுக்கணும். அப்போ உஸ்தாவுக்கு மிக நடுவில் உள்ளதுன்னு நீங்கள் அர்த்தம் செய்யணும். மிக நடுவில் உள்ளதுன்னு அர்த்தம் செஞ்சிட்டிங்கன்னா அப்போ கொஞ்சம் நடுவில் உள்ளது என்ன இருக்குது, அதில் கொஞ்சம் நடுவுன்னு ஒன்று வருமா? நடுவுண்டால என்ன அர்த்தம், சரியாக துல்லியமாக பிரிக்கிறதுக்கு பிறகு நடுவுன சம பங்காக வச்சு எந்த இடத்துல சரிபாதியை பிரிக்க இயலுமோ அந்த இடத்துல நிற்கிறவனை தான் அப்படி நடுவுன்னு சொல்லுவோம். அப்போ அப்படி ஒன்று தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது அப்புறம் என்ன மிக நடுவுன்னு சொல்ல, வெறும் நடுவுன்ட்டு போயிருப்பாங்களே. அப்போ நடுவுங்கிற அர்த்தம் நாடி இருப்பார்களே, ஆனால் இஸ்மு தஃலீல் அதை சொல்ல மாட்டாங்க. சாதாரண நடுவு முத்தவசித்து அதுக்கு உள்ள சொல்லிருக்கல வசத்து அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. மிக நடுவுங்கிற வார்த்தையை அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல சிறந்ததுங்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும், நடுவுங்கிற அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நடுவு இருக்குது, அது கொஞ்சம் நடுவு இருக்குது, அதை விட கொஞ்சம் கம்மியான நடுவு இருக்குது அப்படின்னு அர்த்தமாகிறேன். நடு என்பது என்ன வராது, கூடுதல் குறைவை ஏற்றுக்கொள்ளாது. நடுவுண்டா ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கிராமரில் அடிப்படையாக வைத்து உதாரணமாக இப்னு ஹஜர் சொல்கிறத உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன், அதில் விளங்கிடும். இது ஃபத்ஹுல் பாரில் உள்ளது. ஹிய இந்த உஸ்தா என்பது, ஹியண்டா உஸ்தா என்பது தானீசுல் அவுசத்தி, அவுசத்துக்கு பெண்பால். அவுசத்து என்பதற்கு பெண்பால் அர்த்தம். ஒல் அவுசத்து, அவுசத்து என்றால் அல் ஆழ்தாலும் மின்குள்ளி செய்யின், ஒவ்வொன்றிலும் மேலானது என்று அர்த்தம். நடு அர்த்தம் இல்லையா. ஒல் அவுசத்து, அவுசத்து என்பது அல் ஆழ்தாலும் மின்குள்ளி செய்யின், ஒவ்வொன்றையும் மேலானது என்ற அர்த்தத்தை தரும். ஒலைசல் முராது பிஹி, இதுக்கு கருத்து இல்லை. அத்த வசுத்து பயண செய்யினே, ரெண்டுக்கும் நடுவில் இருப்பதுங்கிற ஒரு அர்த்தம் இது கிடையாது. மேலானதுங்கிற அர்த்தம் தான் இருக்கே தவிர நடுவில் உள்ளதுங்கிற அர்த்தம் கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டால் லி அன்ன ஃபோலா, ஃபோலா என்கிற வசன், ஃபோலா சுகுரா உஸ்தா, இந்த வசன் மானாக அதனுடைய அர்த்தம் அத்தஃலீலு, தஃலீல் பண்ணுவது, கம்பேர் பண்ணுவதாகும். அதாவது ஒலா எம்பனி தஃலீலி, கம்பேர் பண்ணுவதை உருவாக முடியாது. இல்லாமல் யக்பலு ஜியாதத்தை ஒன்னுக்ஸ, கூடுதல் குறைவை ஏற்றுக்கொள்ளும்ல அதிலே தவிர கூடுதல் குறைவை ஏற்றுக்கொள்ளாத வார்த்தைகளில் தஃலீல் சொல்லக்கூடாது. நடுவு என்பதில் கொஞ்சம் நடுவு, ரொம்ப நடுவுன்னு ஒரு 3 நடுவு இருந்தால் தான் ரொம்ப நடுவுன்ற வார்த்தையை ஒரு அளவுக்கு யூஸ் பண்ண முடியும். நடுவுங்கிறதுல அப்படி இருக்கவே இருக்காது. நடுவுண்டால கூட குறைலாம் இல்லை, அதான் நடு ஒன்று தான் அது. அப்படி ஒல் வஸ்து, வஸ்து என்பது இந்த இடத்துல பிமானல் ஹியாரி, ஹியாரி ஒல் அதுலி. அப்போ ஹியார் அதில், ஹியார்னா சிறந்தது, அதில் மேலானதுங்கிற அர்த்தத்தில் உள்ளது. ஏக்பலுகுமா, அதை ஏற்றுக்கிறோம். அதாவது அதை மேலானதுன்னு அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மேலான தொழுகை, அதாவது தொழுகைகளையும் பேணிக்கொள்ளுங்கள். ஒசராத்தில் உஸ்தா, மேலான தொழுகையும் பேணிக்க. நடுங்கிற அர்த்தம் கொடுக்காதீங்க, மிக நடுங்கிற அர்த்தம் தான் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். மிக நடுன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நடு எதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டி வரும். கொஞ்சம் நடுங்கிறது கிடையாது. இஸ்மு தஃலீலில் ஆக அது கூடுதல் குறைவுங்கிறது இல்லாமல் இருக்கும்ல, அப்படி கூடுதல் குறைவு இருக்கும்ல, அதில் தான் இஸ்மு தஃலீல் பயன்படுத்த முடியும். இதில் நடுவு என்பதில் கூடுதல் குறைவுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிலாஃபில் முத்தசவிதிரார் அதை என்ன செய்கிறான்னு கேட்டால் இஸ்மு தஃலீல் வார்த்தையில் இதை சொல்லக்கூடாது. நடுவுங்கிற அர்த்தத்தை நீங்கள் நாடுனீங்க என்று சொன்னால் ஒசலாத்தில் வசீத்துன்னு சொல்லுங்கள், அல்லது ஒசலாத்தில் முத்தவசித்துன்னு நீங்கள் சொல்லலாம், நடுத்தொழுகைண்டு. அந்த அர்த்தம் கொடுத்தீங்கன்னா நடுங்கிற அர்த்தம் அது கொடுத்துடலாம்.
அதை இஸ்மு தஃப்லீலில் சொன்னீங்கன்னு சொன்னால் மிக நடுன்னு அர்த்தம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. மிக நடு ஒன்று இருக்கா? நடுங்கிறதுனால நடுவு இங்கிட்ட அங்கிட்ட சமமாக இருக்குன்ற அர்த்தம் தான் நடுவு. அப்போ நடு என்பதில் வந்து கொஞ்சம் நடுவு, அதுக்கு குறைஞ்ச நடுவு, அதுக்கு குறைஞ்ச நடுவுலாம் நடுவு கிடையாது. அப்படி இருக்கிறதுனால இந்த உஸ்தா என்பதில் இஸ்மு தஃப்லீலுடைய அர்த்தத்தில் வசனில் வந்துச்சுன்னு சொன்னால் இஸ்மு தஃப்லீலை மௌத்தாக்கி விட்டு சிறந்ததுங்கிற அர்த்தம் கொடுத்துடணும். மிக சிறந்ததுங்கிறோட கொடுத்துடலாம். விளங்குதா? சிறந்தன்னு அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த சிறந்ததுங்கிறதுல வந்து தஃப்லீல் வரும், ஏற்றத்தாழ்வு வரும். அசரு சிறந்தது, மிக சிறந்தது, லொஹர் அதோட கொஞ்சம் சிறந்தது, ஃபஜ்ர் அதோட கொஞ்சம் அப்படி சொல்ல முடியாதுல்ல. சிறந்ததுங்கிற அர்த்தத்தை நடுவுன்னு அர்த்தம் போட்டிங்கன்னு சொன்னால் இது ரொம்ப நடுவு, இது கொஞ்சம் நடுவுன்ற கருத்துக்கு வருது. அப்படி ஒன்று கிடையாது. சிறந்ததுன்னு அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னா மிகச்சிறந்தன்னு சொல்லுங்கள். முசலாத்தில் உஸ்தா, மிகச்சிறந்த தொழுகை தொழுங்கள். மிகச்சிறந்ததுங்கிறீங்களே, இது தஃப்லீல் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்னா மிகச்சிறந்தது அசரு, மற்ற தொழுகையும் சிறந்தது தான். மற்ற 4 தொழுகைகளும் சிறந்த தொழுகைகள் தான். இது அளவுக்கு சிறந்தது இல்லை அப்படின்னு எடுத்திங்கன்னா முசலாத்தில் உஸ்தா என்பதற்கு முசலாத்தில் ஹியார், சிறந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழுகை அப்படின்னு அர்த்தம் கொடுக்கணும். அது நடுத்தொழுகைன்ற அர்த்தத்தை கொடுத்து அந்த நடுவில் இருந்து நாளுடைய ஆரம்பம் ஃபஜ்ர்னு சொல்வதெல்லாம் வந்து ஒரு அறிவியணும். அந்த மொழி இலக்கணம் படித்தவர்கள் மத்தியில் இந்த வாதம் எடுபடாது என்பதை, இதெல்லாம் இந்த ஹிஜ்ரா கமிட்டி உளர்றாங்களே, இப்போ சொன்ன விஷயம் இல்லை. இதெல்லாம் எப்படி 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்னு ஹஜர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த கிராமரை நமக்கு சொல்லி தந்து போயிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டால், ஹாஃபிலு அல செலவாத்தி, தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள். ஒசலாத்தில் உஸ்தா, மிகச்சிறந்த தொழுகை பேணிக்கொள்ளுங்கள். மிகச்சிறந்த தொழுகை அசரு. அப்போ மிகச்சிறந்த தொழுகை என்று தான் இதுக்கு அர்த்தம் தரணுமே தவிர மிக நடுத்தொழுகை. இன்னும் சொல்கிறேன், ஒரு தொழுகையுடைய சிறப்பை சொல்லும் பொழுது நடுங்கிறதே அவர் சிறப்பாக சொல்லுவாங்க. நடுவில் உள்ளதை பேணிக்கொள்ளுங்கள்னு. சிறந்த தொழுகையை பேணிக்கொள்ளுங்கிறது தான் அது லாஜிக்காகவும் பொருந்தவும் செய்கிறது. அப்போ தொழுகைகளையும் பேணிக்கொள்ளுங்கள். ஒசலாத்தில் உஸ்தா, மிகச்சிறந்த தொழுகைன்னு ஒன்று இருக்குது, அதையும் பேணிக்கொள்ளுங்கள். அது என்ன மிகச்சிறந்த தொழுகைன்னா அசர் தொழுகை. யார் ஒருத்தனுக்கு அசர் தவறிவிட்டதோ அவனுக்கு எல்லாமே தவறிவிட்ட மாதிரி என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் அதை சிலாகித்து புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில் இருக்கிற 5 தொழுகையில் முதல் தரத்தில் உள்ள தொழுகைங்கிறது அசர் தொழுகை தான். அந்த அசர் தொழுகை வந்து என்ன இருக்குது, மிகச்சிறந்த தொழுகை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. மிக நடுத்தொழுகைன்னு சொல்லப்படலை. ஏன்னா மிக நடுங்கிற சொல்லே யூஸ் பண்ணக்கூடாது. மிக நடுங்கிறது நடுவுக்கு வந்து நடுன்னு மட்டும்தான் சொல்லணுமே தவிர மிக நடுங்கிற ஒரு சொல்லு கூடாது. மிக நடுங்கிற முறையில் அந்த வாசகம் அமைந்திருக்குமே, ஆனால் அந்த நடுங்கிறது சிறப்பு நடத்தமாக மாற்றிக்கிறங்க. உசலாத்தில் உஸ்தாதுன்னா மிகச்சிறந்த இஸ்மு தஃப்லீல் நீ காலி பண்ண வேணாம், இஸ்மு தஃப்லீலே கொடுங்க. கொடுக்கும்போது நடுங்கிறதுக்கு பதிலாக சிறப்புன்னு கொடுத்துருங்கன்னு அவர் சொல்கிறார். இது எல்லா கிராமர்லையும் உள்ளது. இவர் இப்னு ஹஜர் சொல்கிறதுனால உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதனால் வந்து தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள், சிறந்த தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு வந்துடுது. இந்த வசனம் முடிஞ்சிருச்சா? 238 முடிஞ்சிருச்சு. 239. இப்போ நம்ம இது போர்க்களத்தை பற்றி சொல்லிட்டுருக்கு. இப்போ வரக்கூடியது. இப்போ நம்ம தொழுகிறோம்னு சொன்னால் போர்க்களத்துலையும் தொழுவாங்க. இப்போ ஒரு அச்சமான நிலையில் இருக்குன்னு வைங்க. அச்சமான நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் சாதாரண தொழுகையுடைய கண்டிஷன்லாம் அதுக்கு வராது. அதுக்கு என்ன செய்யலான்னு, இப்போ குதிரையில் உட்காந்துட்டு நம்ம தொழுதுட்டு இருக்கலாம், ஒட்டகத்தில் ஏறி உட்காந்துட்டே தொழுதுட்டு இருக்கலாம். சாதாரணமான அச்சம்ங்கிறலாம் தீர்ந்த பிறகு நின்று நிதானித்து தொழுவலாம். அந்த ஒரு விஷயத்தை இந்த வசனத்தில் நல்லா எப்படி சொல்கிறான்னு கேட்டால், இது 239. ஃபைன் ஹிஃப்தும், நீங்கள் அஞ்சினால் எதிரிகள் வந்துடுவாங்கன்னு அஞ்சுறீங்க, அல்லது வேறு எதுக்காக நீங்கள் பயப்படுறீங்க. அப்படி பயந்தீர்களை என்று சொன்னால் ஃபர் ரிஜாலன் அவ் ருக்குபானன். ரிஜால் என்றால் தரையில் நின்றும் நின்றவர்களாகவும் தொழுங்கள். அவ் ருக்குபானன் அல்லது வாகனத்தில் ஏறியவர்களாகவும் தொழுங்கள். இப்போ சாதாரணமாக தொழுகிறது நம்ம தரையில் நின்று தானே தொழுவோம். ஒரு அச்சமான நிலை இருக்கும்னு சொன்னால், எவனா தாக்கிடுவான்னு சொன்னால் குதிரையில் உட்காந்துட்டே தொழுவணும். தாக்க வர்றேன்னா இப்போ தொழுதுகிட்டே பிச்சுட்டு ஓடி போயிடணும் வேகமாக. அதை வாகனத்தில் அச்ச நிலையில் இருக்கும்போது நம்ம நின்று நிதானி தொழுதுட்டு இருந்தோம்னா கொண்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அச்ச நிலை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சுற்றி வளைச்சி பாருங்கள். உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொன்னால் தரையில் நின்று தொழுவுங்க. பிரச்சனை வரும்னு சொன்னால் வாகனத்திலேருந்து தொழுவுங்க. ஃபைன் ஹிஃப்தும், நீங்கள் அஞ்சினால் ஃபர் ரிஜாலன்
இந்த ரிஜாலன்கிற வார்த்தைக்கு வந்து நடந்தவர்களாக அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை வந்து நாம் தமிழாக்கத்திலையும் கொடுத்துருந்தோம். ஏராளமான மொழிபெயர்ப்புலையும் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த அர்த்தம் சரியில்லை. ஹதீஸிலேருந்து பார்க்கும்போது அந்த அர்த்தம் சரியில்லை. அது குறித்த ஒரு விவரங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த வசனத்துக்கு ரிஜாலன்கிறதுக்கு என்ன அர்த்தம் அந்த விவரங்களை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம் நாளைய இதில் விவரமாக சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.